ஸ்ரீ குருப்யோ நமஹா. ராதேகிருஷ்ணா சேனல் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அபிராமி அந்தாதியின் 97வது பாடலை போடுகிறோம். இந்த 97வது பாடலுக்கு என்ன சிறப்புன்னு, தர்மங்கள் செய்து நம் பலன் பெறத்துக்கு இந்த பாட்டை பாடலாம். ஆதித்தனம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன் போதிர் பிரமன் புராரி முராரி பொதிய முனி காதி பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. இனி இதன் விளக்கத்தை நாம் பார்ப்போம். இந்த பாடல் உபாசகர்கள் போற்றும் தன்னிகரில்லா அபிராமி என்று பட்டர் கூறுகிறார். இந்த பாடலில் ஆதித்தன் என்றால் சூரியன், அம்புலி என்றால் சந்திரன், அங்கி என்றால் அக்னி, அமரர்த்தன் கோன் என்றால் இந்திரன், போதிர் பிரமன் தாமரைவாசன் பிரம்மா, புராரி முப்புறமெரித்த சிவபெருமான், முராரி முரண் என்ற அசுரனை அழித்த மகாவிஷ்ணு, போதிய முனி அகஸ்தியர், காதிர் பொறுபடை கந்தன் முருகன், கணபதி விநாயகர், காமன் மன்மதன், புண்ணியர் புண்ணியம் செய்தவர், எண்ணிலர் எண்ணிக்கை அடங்காதவர். இந்த பதங்களை எல்லாம் பட்டர் இந்த பாடலில் போட்டிருக்கிறார். ஆதித்தன் அபிராமி ஆதித்தனை உச்சி திலகமாக அணிந்து விளங்குகின்றாள் என்கிறார் பட்டர். உதிக்கின்ற செங்குதிரை உச்சி திலகமாக அணிந்துள்ளாள் என்கிறார் பட்டர். சூரியன் பூஜித்த ஸ்தலம் திருமியச்சூர். அடுத்தது அம்புலியின் சந்திரனால் பூஜிக்கப்பட்டவள் அபிராமி. அமாவாசை தினத்தில் அபிராமி சந்திரனை ஆராதித்த காட்சியை அகத்தில் கண்டு அகம் மகிழ்ந்தவர் பட்டர். மூன்றாவதாக அக்னியில் ஆராதிக்கப்படுபவள் அம்பாள். அன்னை அபிராமி சூரிய சந்திர அக்னி முச்சுடர் வடிவில் இருக்கிறாள். அடுத்ததாக குபேரன், அழகாபுரி அரசன், திருமலை ஸ்ரீ வெங்கடாஜலபதிக்கே கடன் கொடுத்தவன். யக்ஷர்களுடன் குபேரன் அம்பாளை பூஜிக்கிறான் என்று கூறுவர். அடுத்ததாக அமரர் தம்கோன், இந்திரன் அம்பிகையை பூஜிக்கிறான். போதில் பிரம்மன் முராரி என்கிறார் பட்டர். தாமரைவாசன் பிரம்மா, முப்புறமெரித்த சிவபெருமான், முரண் என்ற அசுரனை அழித்த மகாவிஷ்ணு ஆக மூவரும் அம்பிகையை போற்றி வழிபடுகின்றனர். அன்னை அபிராமியின் சரணங்களில் புஷ்பத்தால் குங்குமத்தால் அர்ச்சித்தால் இது பிரம்மா விஷ்ணு சிவனையும் பூஜித்த பலன் கிடைக்கும். காரணம், இந்த மும்மூர்த்திகள் அம்பிகையின் பாதார விந்தங்களில் நமஸ்கரித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே நாம் அர்ச்சிக்கும் புஷ்பம் இவர்கள் சிரசிலும் விழுகிறது, இவர்களையும் பூஜித்ததாக ஆகும். புதிய முனி ஆன அகஸ்தியர், சிவபெருமானின் மனங்கவர்ந்த முனிவர் அகஸ்தியர். சிவபெருமான் பார்வதியை திருமணம் செய்து மணக்கோலம் மாறாமல் பொதியமலைக்கு காட்சி தந்து இது எடுத்துக்காட்டு. அன்னையும் ஐயனையும் மணக்கோலத்தில் பூஜித்த பொதியமலை அகஸ்தியர். காதிர் பொறுபடை கந்தன் கணபதி. அம்பிகையின் பிள்ளைகள் ஞானப்பிள்ளை கணபதி, வெற்றிப்பிள்ளை முருகன். அம்மாவும் தந்தையும் எல்லா அண்டா சராசரமும் என்றும் வலம் வந்து மாங்கனி பெற்ற பிள்ளை கணபதி. எவராலும் வெற்றி கொள்ள முடியாத சூரனை வேலால் மோதி வெற்றி கொண்ட பிள்ளை முருகன். பிள்ளைகளால் பெருமையடைந்த குடும்பம் சதாசிவ குடும்பம். இந்த பிள்ளைகள் இருவரும் தங்கள் தாய் அம்பிகையை பூஜித்து புகழடைந்துள்ளார்கள். காமன் முதல் எண்ணிலர் போற்றுவர் தையலையே என்று பட்டர் கூறுகிறார். இதன் பொருள், சிவபெருமானால் எரிக்கப்பட்டு தன்னையே இழந்தவன் காமன் என்ற மன்மதன். தியாகத்தை போற்றும் வண்ணம் அம்பிகை அவனை தன் கண்களாகவே ஆக்கிக் கொண்டாள். ஆகவே அம்பாள் காமாட்சி என்றும் நாமமும் அம்பிகைக்குள்ளது. இன்னும் எண்ணற்றவர்கள் அம்பாளை பூஜிக்கிறார்கள். ஆகவே அனைத்து உலகங்களும் அம்பிகையை பூஜித்து அழியா நிலையை பெற்றனர். இதுபோல் நாமும் வாழும்போதே அம்பாளை பூஜித்து உயர்நிலை பெற வேண்டும் என்று பட்டர் நமக்கு கூறுகிறார். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.